நம்ம சேனல்லேருந்து வீடியோ போட்டோன்னே மெசேஜ் தவறாமல் வரணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து தரையில் ஊர்ந்து கொண்டு இருந்தது. அதை பார்த்த ஒரு குட்டி குரங்குக்கு வேடிக்கையாக இருந்தது. மெதுவாக போய் அந்த பாம்பை கையில் பிடித்து விட்டது குரங்கு. பாம்பும் குரங்கின் கையை இறுக்கமாக சுற்றி கொண்டது. விஷப்பல்ல காட்டி சீறியது பாம்பு. குரங்குக்கு கொஞ்சம் பயம் வந்து விட்டது. கொஞ்ச நேரத்திலேயே குரங்கோட கூட்டமெல்லாம் கூடி வந்து விட்டன. ஆனாலும் யாருமே குட்டி குரங்குக்கு உதவ முன் வரவில்லை. ஐயோ, இது பயங்கரமான மிசவுள்ள பாம்பாச்சே, இது கொத்தனா உடனே மரணம்தான். குரங்கு பிடியை விட்டதுமே பாம்பு இவனை போட்டுடும், இவன் தப்பிக்கவே முடியாது என்று குரங்கு குட்டியின் காதுபடவே பேசிவிட்டு ஒவ்வொன்றாக கலைந்து விட்டன. தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்டுட்டு போன சூழ்நிலையில் வேதனை அடைந்தது குரங்கு குட்டி. எந்த நேரமும் கொத்தி கொதற தயாராக இருக்கும் நச்சு பாம்பு மரண பயம் எல்லாம் சேர்ந்து குரங்கை வாட்டி வதைத்தன. ஐயோ, புத்திக்கிட்டு போய் நானே வழியே வந்து இந்த மரண வலைக்குள்ள மாட்டிக்கிட்டனே. குரங்கு பெருசாய் குரல் எழுப்பி புலம்பிக் கொண்டிருந்தது. நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. உணவும் நீரும் இல்லாமல் உடல் சோர்ந்து போய்விட்டது குரங்குக்கு. கிட்டத்தட்ட மயங்கி சரியும் நிலைக்கு வந்து விட்டது. கண் இருள தொடங்கியது. அந்த நேரத்தில் நாணி ஒருவர் அந்த வழியே வந்தார். குரங்கு இருந்த நிலையை பார்த்ததும் நடந்ததை உணர்ந்து கொண்டார். சொந்தங்கள் எல்லாம் கை விட்டுட்டு போன நிலையில் தன்னை நோக்கி மனிதர் ஒருவர் வருவதை கண்ட குட்டி குரங்கிற்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அவர் நெருங்கி வந்து சொன்னார், எவ்வளவு நேரம்தான் பாம்பை கையிலே பிடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட போற, அதை கீழே போடு என்றார் நாணி. குரங்கோ, ஐயோ, பாம்பை நான் விட்டுட்டா அது என்னை கொன்னுடும் என்றது. அவர் மீண்டும் சொன்னார், பாம்பு செத்து ரொம்ப நேரமாச்சு, அதை கீழே வீசு. அவர் வார்த்தையை கேட்ட குரங்கு பயத்துடனே பிடியை தளர்த்தி பாம்பை கீழே போட்டது. அட, நிஜமாகவே பாம்பு ஏற்கனவே குரங்கு பிடியில் செத்துதான் போயிருந்தது போல. அப்பாடா என்றது குரங்கு. குரங்குக்கு உயிர் வந்தது. அப்பதான் அவரை நன்றியுடன் பார்த்தது. இனிமே இந்த முட்டாள்தனம் பண்ணாத என்றபடி நாணி கடந்து போனார். நம்மில் எத்தனையோ பேர் மனக்கவலை என்ற செத்த பாம்பை கையில் பிடித்து கொண்டு விடாமல் கதறிக்கொண்டிருக்கிறோம். கவலைகளை விட்டு ஒழியுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். ஒவ்வொரு கெட்ட குணங்களும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும். பெருமையும் கௌரவமும் இதே நோயை உருவாக்கும். கவலையும் துயரமும் வயிற்று நோயை உருவாக்கும். துக்கமும் அழுகையும் சுவாச நோயை உருவாக்கும். பயமும் சந்தேகமும் சிறுநீரக நோயை உருவாக்கும். எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோயை உருவாக்கும். அமைதியை விரும்புவதே அனைத்தையும் குணமாக்கும். ஆரோக்கியமான உடலில் இருந்தே ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கும். உடலில் மனிதனின் தேவைகளுக்கு மதிப்பளியுங்கள். பசிக்கும் போது உணவு அருந்துங்கள். பசியை நீங்கள் புறக்கணித்தால் பசி உங்களை புறக்கணிக்கும். எப்போதும் உடலில் அழைப்பை புறக்கணிக்காதீர்கள். என்றும் என்றென்றும் நட்புடன். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.